ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது வெஜ் மோமோஸ். ஒரு கப் மைதா, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஈரத்துணி போட்டு வச்சிடலாம். ஸ்டஃபிங்க்கு கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், பாதி வெங்காயம் இதெல்லாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து 30 செகண்ட் வதக்கிக்கலாம். கேரட் சேர்த்து வதக்கிக்கலாம். பீன்ஸு சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் ரெண்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் முட்டைக்கோஸ் சேர்க்கணும். முட்டைக்கோஸ் சட்டுன்னு வெந்துடும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சில்லி சாஸ், 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், பெப்பர் 1/4 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த சாஸ்லலாம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மாவு விரிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி மொத்தமாக விரிச்சிட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே ஃபுல்லாக மாவு தூவி விட்டு நம்ம மாவு விரிச்சிடலாம். இந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. கார்னர் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், அந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. குட்டி சைஸில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸு. இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த மாவை மறுபடியும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிட்டு மறுபடியும் நம்ம விரித்து ரவுண்ட் எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா எடுத்து ஒரு ஸ்பூன் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு நடுவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் மடக்குனிங்கன்னா அழகாக வந்துடும். பாருங்கள், இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உள்ளே வச்சு 10 நிமிஷம் வெந்தால் போதும்.
பாருங்கள் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. மோமோஸ்க்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். பாதி வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி 3, 7-8 வெள்ளைப்பூடு, கலருக்காக 3 காஷ்மீரி மிளகாய், 2 கார மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி சேர்த்து வதக்கிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மோமோஸ் சட்னி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.